தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி இன்று மாத்தியோசை குடும்பம் காக்கும் கரங்கள் குடும்பத்தின் நிறுவனர் ராணி அம்மா அவர்களுக்கும் இன்றைய சூழலில் இறை நம்பிக்கை போற்றப்பட வேண்டியதா வளர்க்கப்பட வேண்டியதா என்னும் நிகழ்விற்கு பட்டிமன்ற தலைவராக இருக்கும் முனைவர் பாரதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். போற்றப்பட வேண்டியதே என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்கள். நிச்சயமாக வழி வழியாக நம் முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அதையேதான் நாமும் பின்பற்றி வருகின்றோம். அப்ப நம்ம கடவுளை போற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆயுத பூஜை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சரஸ்வதி பூஜை எந்த ஒரு விழாவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நம் கடவுள்களை அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த கடவுள்களுக்கு எந்தெந்த நைவேத்தியம் பிடிக்குமோ அதையெல்லாம் விநாயகரன் என்று எடுத்துக்கொண்டால் சுண்டல் கொழுக்கட்டை செய்து படைப்போம். அதே போன்று ஆயுத பூஜை என்றால் நமக்கு வழிகாட்டிய அந்த ஆயுதங்களை எல்லாமே வைத்து படைத்து நாம் போற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போன்று சரஸ்வதி பூஜை விஜயதசமி என்று பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர்கள் நல்வழி காட்டுவதற்காக அந்த பாடலை சரஸ்வதி பாடலை பாடி அவர்களுக்கு நல்ல வழியை காட்டி போற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கூட அந்த கடவுளிடம் சென்று அந்த தட்டில் அரிசியை பரப்பி அதுல முதல்ல எழுதி அதன் பிறகுதான் பள்ளியில் சேர்ப்பார்கள். இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது நம் இறைவனை நாம் இன்றளவும் நாம் மனதாலும் சரி உள்ளத்தாலும் நாம் போற்றிக் கொண்டுதான் இவ்வளவும் இருக்கின்றோம். அதே போல எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய மதத்திலாக இருந்தாலும் சரி, ஒரு இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தெய்வத்தை நாம் அந்தந்த நேரத்தில் என்னென்ன வழிபாடுகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் செய்து கொண்டும் போற்றிக் கொண்டுதான் இன்றளவும் இருக்கின்றோம். அதாவது இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் சிதறிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று ஒரு கருத்து நிலவியது. ஆனால் நிறைய கோவில்களுக்கு சென்று பாருங்கள், இன்றைய இளைஞர்கள் கையில் பூக்கூடை வைத்துக் கொண்டு சாமியை தரிசனம் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது நிதர்சனமான உண்மை, கண்கூடாக நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுதுதான் சஷ்டி முடிந்தது. சஷ்டியில் நிறைய இளைஞர்கள் சரி இளைஞர்களுமே நிறைய பேர் விரதம் இருந்து அந்த விரதத்தை நிவர்த்தி செய்வதற்காக திருச்செந்தூருக்கு ஒரு வாரம், என்னுடைய எதிர் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது, அவர் சென்று இன்னும் வரவில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு இறை நம்பிக்கை போற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அனைவரும் கடவுள் பக்தி நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். எது எப்படி நடக்குமோ என்னவோ எனக்கு தெரியாது, நான் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் எல்லாம் சமுதாயம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனைவரிடமே இப்பொழுது பக்தி நிலவை கொண்டு வந்திருக்கின்றது. அத்தகைய கொள்ளை சஷ்டி விரதம் சூரசம்காரம் அந்த திருச்செந்தூரில் அந்த பார்த்தோம்னால் எவ்வளவு ஒரு மக்கள் கூட்டம் அலை மோதி கொண்டு அந்த சூரபக்தை வதம் செய்த அந்த இடத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்பொழுது அந்த இறை நம்பிக்கை இல்லாமலேயா அந்த அளவுக்கு அந்த இடத்தில் கூட்டம் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நாம் இறைவனை நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போன்று ஒரு பெண்களுக்கு, ஒரு பெண்ணோ சரி ஒரு ஆணோ சரி திருமணம் செய்ய அந்த தடையை ஏற்பட்டு விட்டால் அந்த கால ராககேது பூஜை செய்வதற்கு காலாசை கோயிலுக்கு அழைத்து செல்வார்கள். அங்கு போய் அங்க இறைவனை வழிபட்டு அவர்களுக்கு அந்த ராககேது பூஜை என்னவோ அதையெல்லாம் செய்து நிவர்த்தி செய்து போற்றினால் அந்த திருமணம் கைகூடும் என்ற ஒரு ஐங்கீரம் இருக்கிறது. அதனால அதை செய்கிறார்கள். அதே போன்று இப்ப எனக்குமே என்னுடைய சம்பவமே நான் எடுத்துக்கொண்டால் எனக்கு திருமணமாகி ஒரு 4-5 ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால கும்பகோணம் திருநாகேஸ்வரம் சென்றேன். அப்பொழுது அங்கே ஒரு அம்மா ஒரு விடிய காலம் ஒரு 5 மணிக்கு எனக்கு எதிரே ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு என்று நினைக்கிறேன் என்று அவர்களாக கேட்டார்கள். ஆம் என்று சொன்ன உடனே இந்த கோயிலில் இந்த இடத்தில் இந்த பூஜை செய்யுங்கள், கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க அந்த இறைவனை மனதாக நினைத்து போற்றி அந்த பூஜை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த முதல் பூஜை நாங்க தான் செஞ்சோம் அந்த திருநாகேஸ்வரம் கோயில்ல. அவங்க சொன்ன மாதிரியே மறு வருஷமே எங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. அது நிச்சயமாக அப்போ இறைவனுடைய அந்த போற்றிய அந்த வழிபாடுதான் காரணம் என்று சொல்லலாம். அடுத்து ஒரு திருவிழா என்று எடுத்துக்கொண்டாலும் கூட திருவிழா காலங்களில் கூட பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த கிராம தேவதைகளுக்கு திருவிழா எடுப்பார்கள். 10 நாட்கள் என்று சொன்னால் எங்கள் ஊர்ல கூட ஒரு 10 நாட்கள் ஒரு
கூழ்வாட்டுதல், தீமிதி திருவிழா இதை எல்லாமே வந்து போற்றி கொண்டும் மிகச் சிறப்பாக தான் செய்வார்கள். அதே போல ஒரு சிலப்பதிகாரம் பாருங்க, திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதான் என்றுதான் இன்று வரை நாம் போற்றி கொண்டுதான் இருக்கிறோம். நம் வீட்டுல பாருங்க, எந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு வீடு கட்டுதா இருந்தாலும் சரி, ஒரு திருமண நிகழ்வோ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நம்ம வந்து கடவுளை போற்றிதான் வணங்கிதான் அது பிறகுதான் மீதி காரியங்களை நாம செய்கிறோம். அதே போலதான் பாருங்க, வள்ளலார் கூட பாருங்க, அன்றளவு நிறுவிய அந்த சைவ சுத்த சன்மார்க்கம் பாருங்க வடலூர்ல இன்றளவும் அது வந்து எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது பசி என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த இறை நம்பிக்கையை அவர் வளர்த்து விட்ட அந்த இறை நம்பிக்கை இன்றளவும் மக்கள் வந்து போற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அதாவது அந்த தைப்பூச நாளன்று அங்கு மட்டுமல்ல, அதை ஒட்டிய பல எல்லா மாவட்டங்களிலுமே வந்து அந்த வள்ளலார் தைப்பூச நாளத்தன்று அனைவருக்குமே வந்து உணவு வழங்குவது இப்ப கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை அனைத்து இளைஞர்களுமே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுக்கு அந்த இறை நம்பிக்கை அவங்க போற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே போல சித்திரை மாசம் திருவிழால பாத்தீங்கன்னா நல்ல வெகு விமர்சையாக வந்து கோயில்கள்ல வந்து திருவிழால நடக்கும். நல்ல ஜெகஜோதியாக வான வேடிக்கைகள்லாம் வெடிச்சு எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் மரபாக வழி வழியாக வந்து மேற்கொண்டதன் காரணமாக தான் இன்றளவும் நாமும் அதை வந்து போற்றி கொண்டுதான் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் ரொம்ப தெளிவாக கூறினீங்கம்மா. நன்றி. உங்களுடைய உரை எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய நடுவர் அம்மா சொல்கிறத கேட்கலாங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. நம்மளுடைய மதிப்பிற்குரிய அம்மா பவானி அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அம்மா அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா கோயிலையும் கூட்டம் நிரம்பி இருக்கு. அந்த கூட்டம் நிரம்புறதுக்கு சாட்சியே என்னன்னா, அப்ப போற்றி கொண்டுதானே இருக்கிறோம். ஏன் நாங்கள் வளர்க்க வேண்டும், போற்றிய நிலையில் தானே இருக்கின்றது அப்படி சொல்றாங்க. இப்ப சூரசம்ஹாரம் நடந்தது, ஆரம்ப காலத்தில் பார்க்கின்ற பொழுதே அத்துணை கூட்டம் இருக்கும். இப்பொழுது பார்க்க பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுமே கூட்டம் தான். எந்த கோயில்ல கூட்டம் இல்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு அழகான பழம்பெரும் பாடல் இருக்கு. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டம் தலையா கடலலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கு. அங்க பாக்குறதுக்கு அந்த தலைகளை வந்து என்ன சொல்றது, அத்துணை தலைகள். இன்றைக்கு கூட ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, நாங்க சஷ்டிக்கு போயிட்டு வந்தோம், விரதம் இருந்தோம், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள் அல்லவா. நானும் சொன்னேன், கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்குமா. வளகாப்புக்கு குடும்பத்திலிருந்து வரோம், இன்னொரு குடும்பத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண் சஷ்டி விரதம் இருந்தால் 7 நாட்கள் தண்ணீர் மட்டும் அருந்தினாலாம். நேற்று மழக்கமடைந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்துட்டதா சொன்னாங்க இன்னொரு சகோதரி. அப்ப சொன்ன, கண்டிப்பா அவளுடைய வளகாப்பு ஆளுக்கு ஒரு சீர்வரிசை தட்டை கொண்டு வந்துடுறோமா காஞ்சிபுரத்துக்கு, வெகு சிறப்பா செஞ்சிடுவோம்னுட்டு. அந்த மாதிரி போற்றிய நிலையில்தான் எல்லோரும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இறை நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏன் வளர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய கருத்தா இருக்கு. இன்னொன்னு அம்மா சொன்னாங்க, நாங்க அந்த பரிகாரம் செஞ்சோம், இத பரிகாரம் சொன்னா அனுபவம் வந்து அதை அனுபவிச்சாங்க பாத்தீங்களா. அவர்கள் சொல்லும் பொழுதுதான் அது வந்து நம்ம ஏத்துக்க முடியுதா இருக்கும். ஏன்னா நாங்க கூட சில பரிகாரங்களை செஞ்சிருக்கோம். சிலப்பதிகாரத்தை சொன்னாங்க, ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இயற்கையை போற்றினார்கள். இயற்கை வழிபாடுதான் சிலப்பதிகாரத்தில் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அதை சொல்லும் பொழுதே அவர்களுடைய வாழ்க்கை சொல்லணும். சிலப்பதிகாரத்தை ஏற்றினால் இளங்கோவடிகள் அல்லவா, அந்த கதையை நீங்க சொல்லலாமே. ஜோதிடர் வந்து சொன்னாரு, தம்பி இருக்க அண்ணன் அரசாட்சி செய்ய மாட்டான் என்று கூறும் பொழுது தம்பி என்ன செய்தான், இளங்கோ துறவியாக உள்ளே சென்று வெளியே வந்தார். இந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க இன்னைக்கு. அப்படி இல்ல, ஒரு ஞானி கிட்ட போய் ஒருத்தர் கேக்குறாராம், எனக்கு தோஷம் எப்ப போகும்னுட்டு. போகும்பா, திருமணம் ஆனா போயிடும்ட்டு சொன்னாங்களாம். திருமணம் செஞ்ச பிறகு வந்தாராம், என்னுடைய சந்தோஷமே போயிடுச்சுமானாராம். தோஷம் இல்ல, சந்தோஷமே போயிடுச்சு. இப்ப நம்பிக்கையானது இது போன்ற நம்பிக்கையாக இருக்கின்றது. இது வந்து ஒரு நகைச்சுவைக்கு கூறினேன், தவறாக நினைக்க வேண்டாம். அது போல வந்து நாம் என்ன நம் மனதில் நினைக்கின்றோமோ நம்முடைய எண்ணங்கள் தான் அவை. நம்முடைய எண்ணங்கள் வந்து நல்லவைகளாக இருந்தால் எப்பொழுதுமே அவை வந்து நம்ம பாசிட்டிவாவே நினைக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ததாஸ்து தேவதைகள் இருப்பார்கள்.
நாம் வந்து தவறாக நினைத்து கொண்டால் அவைதான் பலிக்கும். அதனால் நாம் என்றைக்குமே வந்து நல்லதையே நினைக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சிமா. பவானி அம்மா அவர்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான பெரியோர்கள் வந்து சொல்வாங்க இல்லையா, இததான் செய்யணும் இததான் செய்யணும் இததான் செய்யணும் போது இதுதான் இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி கோயில்ல கூட்டம் இருக்கு அப்படி இருக்கு. அதனால வந்து அம்மா சொன்னது வந்து ஒரு பெரியவங்க நம்ம குடும்பத்துல நமக்கு வந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன் அம்மா.